உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக, தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க கோடான கோடியாய் பெருகுவீங்க, அப்படிதான் உங்களை ஆசீர்வதிக்கிறாரு. சரிங்களா? நீங்க பெருகுகிறத பார்க்க போறீங்க. தேவன் உங்களை பெருக வைப்பாரு. என் பிரச்சனை பெருகிறதானா பார்த்துட்டு இருக்கேன், என் வியாதி பெருகிறத பார்த்துட்டு இருக்கேன், என் வேதனை பெருகிறத பார்த்துட்டு இருக்கேன். எங்கிருந்து கோடான கோடியாய் பெருகிறது? நான் ஒண்ணுமில்லாம போயிடுவேணும்னு பயந்துட்டு இருக்கேன். நான் எப்படி கோடான கோடியாய் பெருகுவேன்? இல்லை, நீங்க பெருகுவீங்க. தேவன் ஆசீர்வதிக்கிறார். அவ்வளவுதான். என்கிட்ட இருக்கிற பிரச்சனை என்னை எல்லா இடங்களிலும் குறைத்து காட்டுது. என்கிட்ட இருக்கிற வியாதி என்னை எல்லா இடத்துலையும் குறைச்சி காட்டுது. என்கிட்ட இருக்கிற வறுமை, தரித்திரம் என்னை எல்லா இடங்களிலும் குறைச்சி காட்டுது. ஏன் அந்தஸ்து அப்படியே குறையுது, என்னுடைய மரியாதை, என்னுடைய பெருமை எல்லாமே குறையுது அப்படின்றீங்களா? தேவன் சொல்றாங்க, உங்களை கோடான கோடியாய் பெருக வைப்பார். கோடான கோடியாய் பெருகுவாயாக அப்படின்னு ஆசீர்வதிக்கிறார். அதனால நீங்க பெருக போறீங்க. சரிங்களா? எல்லாரும் என்ன குறைச்சிதாங்க எடை போடுறாங்க. ஆனா தேவன் அப்படி எடை போடல. நீங்க பெருகுவீங்க, கோடான கோடியாய் பெருகுவீங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்களும் உங்க குடும்பமும் பெருகதான் செய்யும். எந்த இடத்துலையும் சிறுமை அடைய மாட்டீங்க. மற்றவங்களும் உங்களுடைய பிரச்சனைகளும் உங்களை குறைக்க ட்ரை பண்ணலாம். ஆனா தேவன் அவர் என்ன ட்ரை பண்றாருன்னா, உங்களை கோடான கோடியாய் பெருக வைக்கிறார். அதுக்காக தான் உங்களை ஆசீர்வதிக்கிறாரு. ஆபிரகாம் தேவன் ஒரு நாள் தரிசனம் காட்சி கொடுத்தாருங்க. ஆபிரகாம் கிட்ட காட்சி கொடுத்தார். ஆபிரகாம் பார்த்து சொன்னாரு, வீட்டில் இருக்கிற ஆபிரகாம பார்த்து சொல்றாங்க, வெளியில வாயேன் ஆபிரகாம், நீ வெளியில வாயேன் அப்படின்னு. ஆபிரகாம் வெளியில போறாங்க, நம்ம தேவன் கூப்பிடுறாருன்னு. வெளியில வந்த ஆபிரகாம பார்த்து சொன்னாங்க, வானத்தை பாரு, அண்ணாந்து வானத்தை பாரு அப்படின்னாங்க. உடனே ஆபிரகாம் என்ன பண்ணாங்கன்னா, வானத்தை பார்த்தாங்க, அண்ணாந்து பார்த்தாங்க. இந்த ஸ்டார்ஸ் எல்லாம் எண்ணு, இந்த வானத்தில் இருக்கிற எல்லா ஸ்டார்ஸையும் எண்ணு அப்படின்னாங்க. ஏன் அப்படி சொன்னாங்கன்னா, அவனுக்கு வயசாயிடுச்சு, இதுக்கு மேலே குழந்தை கிடைக்காது, நம்ம எங்கேருந்து நம்ம பேர் சொல்கிறதுக்கு ஒரு குழந்தை இருக்காது, அப்படிதான் அவன் முடிவு பண்ணி வச்சுருந்தான். ஆனால் தேவன் அவனுக்கு நம்பிக்கை ஊட்டுறதுக்காகவே அவன்கிட்ட வெளியில் கூட்டிகிட்டு போய் இந்த ஸ்டார்ஸை கவுண்ட் பண்ணு சொன்னார். அவன் ஓரளவு கவுண்ட் பண்ணிட்டு என்ன சொன்னானா, முடியல, என்ன முடியல, அப்படிதான் இருக்கும் உன் சந்ததி, அப்படிதான் இருக்கும் உன் வம்சம், அப்படிதான் இருக்கும், நான் உனக்கு கண்டிப்பாக குழந்தைய கொடுப்பேன் அப்படின்னார். இன்னொரு தடவை இவன் உயிருக்கு உயிராய் வளர்த்த அவனுடைய அண்ணன் பையன் அவனை விட்டு பிரிஞ்சு போகிறான். அவனை விட்டு பிரிஞ்சு போகும்போது ரொம்ப கஷ்டமாக போயிடுது ஆபிரகாமுக்கு. ரொம்ப மூட் ஆஃப்ல உட்காந்துட்டு இருக்கும்போது, ஏன்னா யாரும் இல்லைன்னா தனிமையை ஃபீல் பண்ணுவோம்ல, அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கும்போது திரும்பவும் தேவன் சொல்றாங்க, ஆதியாகமம் 13:16, உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ண கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். ஒரு தூளை நீ போய் எண்ண முடியுமா அப்படின்னு கேட்டார். உடனே அவன் கண்டிப்பா ஐயோ எண்ண முடியாதுன்னா, அந்த அளவு உனக்கு குழந்தைங்க இருப்பாங்க, இந்த வீடு ஃபுல்லாக குழந்தைங்க இருக்கும், உன்னுடைய வம்சம் செழிக்கும் அப்படின்னு தேவன் சொன்னாங்க. உங்களை பார்த்தா அதே தான் சொல்கிறாங்க. ஐயோ நான் எங்கேருந்துங்க பெருகுவேன்? ரொம்ப மூட் ஆஃப்ல உட்கார்ந்துட்டு இருக்கீங்களா? ஏதோ ஒரு விதத்தில் கவலைப்பட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்களா? நீங்கள் பெருகுவீங்க, கோடான கோடியாய் பெருகுவீங்க, ஒன்றும் இல்லாமல் போக மாட்டீங்க. எதுவுமே உங்களை குறைக்காது, எதுவும் உங்களை குறைத்து விட முடியாது. பெருகுவீங்க, அதுவும் கோடான கோடியாய் பெருகுவீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.